பட்டிமன்றத்திலே இணைந்திருக்கின்ற அனைத்து புலக்கண்ணேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். கூடவே இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சிவபாலன் ஐயா அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு, கூடவே என் அணியிலும் எதிர் அணியிலும் பேச்சாளர்களாக இணைந்திருக்கின்ற அனைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்ற தலைப்புக்குள் நான் நுழைய இருக்கின்றேன். புலம்பெயர் தமிழர்களின் தாயக செயற்பாடுகள் அங்கு வாழும் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை வலுவடைய செய்திருக்கின்றதா இல்லையா என்ற தலைப்பில், அது தன்னம்பிக்கையை வலுவடைய செய்யவில்லை என்ற தலைப்பில் நான் இங்கு வாதாட வந்திருக்கின்றேன். இந்த தலைப்பிலே இதற்கு முன்பு எதிரணியில் திருமதி ராதிகா அவர்களும் செல்வி தக்ஷனா அவர்களும் நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கின்ற போது புலம்பெயர் மக்களினுடைய உதவிகள் ஈழத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்ற சாயலில் அவர்கள் ஒரு கருத்தை இங்கு முன்வைத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக 2009 ஆண்டு காலப்பகுதிகளிலே முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் முழுவதையும் இழந்து நின்ற போது இந்த புலம்பெயர் மக்களின் உதவிகள் அவர்களை தலை தூக்கி விட்டதாக, கை தூக்கி விட்டதாக அவர்கள் வாதிட்டார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் எங்களுடைய வாதம் அதற்கு பிற்பட்ட கால பகுதியிலே, இது குறிப்பாக ஒரு 2000 ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியிலே செய்யப்படுகின்ற உதவிகள் உண்மையிலேயே எமது ஈழத்தமிழர்களினுடைய தன்னம்பிக்கையை வளர்த்திருக்கின்றதா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 2009க்கு முற்பட்ட கால பகுதியிலே நாங்கள் ஒரு சிறந்த தலைமையின் கீழே வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடனும் கோட்பாடுகளுடனும் நகர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொடுக்கப்பட்ட அத்தனை உதவிகளும் திட்டமிடப்பட்ட வகையிலே தமிழ் மக்களினுடைய புனர்வாழ்விற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனாலே அந்த உதவிகள் முள்ளிவாய்க்கால் போர் முடிந்த போது கூட அதன் சாயலில் அந்த உதவிகள் அவர்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு பிற்பட்ட கால பகுதியிலே வழங்கப்படுகின்ற உதவிகள் உண்மையில் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா, அது ஈழத்தமிழர்களினுடைய தன்னம்பிக்கையை வலுவடைய செய்திருக்கின்றதா என்பதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. செல்வி தக்ஷனா பேசத் தொடங்குகின்ற போது ஒரு கருத்தை முன்வைத்தார். காணியின் விலையை நீங்கள் தயவு செய்து ஏற்றாதீர்கள் என்று அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த காணியினுடைய விலையை ஏற்றுபவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? நிச்சயமாக இந்த புலம்பெயர்ந்து